ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நேற்று நைட்டு வந்து ட்ரம்ப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து விட்டுருந்தாப்புல. ஸோ அதிலிருந்து மார்க்கெட்ஸ்லாம் பயங்கரமாக ஏறிட்டு இருந்திருக்குங்க. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ அனாலிசிஸ் வந்து பார்த்தவங்களுக்கு இது வந்து ஒரு சர்ப்ரைசிங்காகவே இருந்திருக்காது. ஏன்னா நம்ம ரொம்ப தெளிவாக அதில் வந்து சொல்லியிருந்தோம். ஹிஸ்டாரிக்கலி இந்த மாதிரி கொடூரமாக ஃபால் ஆனது எல்லாமே சடனாக டக்குன்னு ரெக்கவர் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அது போக புல்ஸுக்கு இன்னும் ஒரு ஃபைனல் சான்ஸ் இருக்குது, அதனால் பேனிக் ஆகாதீங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ என்ன அது புல்ஸுக்கு ஃபைனல் சான்ஸ் அப்படிங்கிறது இந்த ட்ரெண்ட் லைன் தாங்க. ஸோ ரொம்ப ஒரு லாங் டைம் ட்ரெண்ட் லைனுங்க. இது வந்து 4 இயர்ஸாக ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இது வந்து டவ் ஜோன்ஸ் வீக்லி சார்ட். ஸோ டவ் ஜோன்ஸில் மட்டும் இல்லை, சேம் டைமில் S&Pலையும் இருக்குது ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கிறதுனால புல்ஸுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது. ஸோ அக்ரெசிவாக இந்த மாதிரி ஒரு குரூஷியலான ட்ரெண்ட் லைனில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக விழுந்தனா அப்புறம் வந்த ஸ்பீட்லேயே திருப்பி மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் வேணால் அந்த வீடியோ போய் செக் பண்ணிக்கலாம். நம்ம அவ்வளோ தெளிவாக சொல்லியிருந்தோம். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து பேனிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃபேவரபுளான ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன் புல்ஸ்க்காக. ஸோ அங்கேருந்து எவ்வளோ பயங்கரமாக ஏறி இருக்குன்னு பாருங்க. ஸோ 2 to 3 செஷன்ஸ்லேயே ஆல்மோஸ்ட் 14% வந்து ஏறிட்டாங்க. ஸோ 3 நாளில் 14%. இமேஜின் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெரிய மூவ் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து வேணும்னே தாங்க பண்ணுறாங்க. இதையும் நம்ம வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம பல வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஸோ கடந்த 2-3 இயர்ஸாக ஸோ நம்மளை ஆரம்ப காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதாவது நான் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தப்போ இருந்து என்ன தீவிரமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஒரு 40-50 பேர் இருக்காங்க, ரெகுலராக நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தெரியுங்க நம்ம இது வந்து எத்தனை டைம் முன்னாடி சொல்லியிருக்கோம் அப்படின்னு. இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெக்னிக்கல் இடம் வர்ற போதெல்லாம் இவங்கெல்லாம் வேணும்னே இந்த மாதிரி நியூஸ் விட்டு மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதே தாங்க டவ் ஜோன்ஸில் பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் மேலே ரீச் ஆகும்போது தான் எல்லா பேட் நியூஸும் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணானுங்க. ஸோ அது எப்படி பேட் நியூஸ்லாம் இங்கே வர்றப்போ தான் வருதுன்னு தெரில. இங்கே இப்படி போகிறப்பெல்லாம் உங்களுக்கு பேட் நியூஸே வராது. ஆனால் ட்ரெண்ட் லைன் ரீச் ஆனோம்னா பேட் நியூஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆனால் அது கூட பரவாயில்லைங்க. ஆனால் இந்த ட்ரெண்ட் லைனில் பண்ணது தாங்க மன்னிக்கவே முடியாது. ஸோ இவன் வந்து சூப்பராக மேலேருந்து ஷார்ட் பண்ணியிருப்பாங்க டொனால்ட் ட்ரம்ப்பு. ஏன்னா அவன் தான் அனௌன்ஸ் பண்ண போகிறான். ஸோ டேரிஃப்ஸ் வந்து போட போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் எப்படி விழுவுன்னு அவங்களுக்கு என்ன தெரியாமலாங்க இருக்கும். நம்மளுக்கே தெரியும், அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்கும். ஸோ இப்படி பேசினேன்னா மார்க்கெட் இப்படி விழுன்னு தெரியும். ஸோ அவன் பாட்டுக்கு எத்தனையோ கோடிக்கு மார்க்கெட்டை வந்து நல்லா ஷார்ட் பண்ணியிருப்பான் டாப்பில். ஸோ அதுக்கப்புறம் கீழே எக்ஸாக்ட்லி இந்த ட்ரெண்ட் லைன் வந்ததுக்கப்புறம் ஸ்டாக்ஸும் இன்னும் சீப்பாக இருக்குது. அவனோட ப்ராஃபிட்டையும் புக் பண்ணிவிட்டு ஸோ ஸ்டாக்ஸையும் நல்லா வாங்கியிருப்பாங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி. எத்தனை 1000 கோடியில் அடித்தானோ இல்லை எத்தனை லட்சம் கோடியில் அடிச்சிருப்பான்னு தெரில. எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், கணக்கே இல்லாமல். ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஆல்ரெடி கிரிப்டோ கரன்சிலையும் இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் நியூஸ் விட்டு இல்லை ட்வீட் போட்டு மேனிப்புலேட் பண்ணியிருக்கான். ஸோ அவனும் அவன் கூட சேர்ந்த எலான் மஸ்க்கும் அந்த மாதிரி பல டைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இல்லை. இதுக்கு முன்னாடி கிரிப்டோ கரன்சியில் ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்போ ஸ்டாக்ஸ்லேயே வந்துட்டாங்க. ஆனால் இவங்க மட்டும்தான் இப்படி பண்ணுறாங்கன்னு இல்லைங்க. இதுக்கு முன்னாடி இருந்தே ட்ரம்ப் வரதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம வந்து பல இன்ஸ்டன்சஸில் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். முக்கியமான இடம் வர்ற போதெல்லாம் ஸோ அந்த நியூஸை வச்சு எப்படி மக்களோட எமோஷன்ஸ் அப்படியே தூண்டுறாங்க, அந்த மார்க்கெட் சென்டிமெண்ட்டை எப்படி ஓவராலாக மாற்ற ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம நிறைய டைம் வந்து பார்த்துருக்கோம் முன்னாடி. ஏன்னா உண்மையிலே இந்த புல் கார்ட்டல் அண்ட் பேர் கார்ட்டல் பீப்புளெலாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ மார்க்கெட்டை ஏற்றணும்னு தோணுதோ அந்த புல் கார்ட்டல் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக ஏற்றிடுவாங்க. ஸோ எப்போ இறக்கணும்னு தோணுதோ அந்த பேர் கார்ட்டல் வந்து அப்படியே சூப்பராக இறக்கிடுவாங்க. அவங்க 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை இருக்க தாங்க செய்யும். ஆனால் சம்டைம்ஸ் அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம ரீட்டைலர்ஸை போட்டு வெளுத்துருவானுங்க. ஸோ இது வந்து காலங்காலமாக நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த தியரியை நம்ம முன்னாடியே 3 வருஷம் முன்னாடியே நம்ம வந்து யூடியூப் வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அப்போலாம் நான் சொல்லும்போது எவனுமே நம்பலை. டேய் ஏதாவது இஷ்டத்துக்கு உளறிட்டு இருக்காது, அப்படிலாம் பண்ணவே முடியாது, இப்படிலாம் நடக்க சான்ஸே இல்லை அப்படின்னாங்க. ஆனால் இப்போ ட்விட்டரில் நிறைய பெரிய ஆளுங்க வந்து 1 லட்சம் 2 லட்சம் மேலெலாம் ஃபாலோவர்ஸ் வந்து ட்விட்டர்லேயே வச்சுருக்கிறவங்களாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவனுங்களாம் சொன்னோன்னா உடனே ஜாலரா அடிச்சுட்டு எல்லாருமே ஒத்துப்பீங்க. ஆனால் நம்ம எப்போது இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்மளை நம்பலை யாருமே. ஆனால் இனிமேலையாவது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த நியூஸ் விடுறதே மக்களை ஏமாத்துறதுக்கு மட்டும்தான். அந்த நியூஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே டெக்னிக்கல்ஸில் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு வந்து காமிச்சு கொடுத்துருங்க. ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆனால் ஒரு 70 to 80% ஆஃப் த டைம்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இப்போ ஒரு பயங்கரமான ரெக்கவரி வந்து வந்திருக்கு. ஸோ கிஃப்ட் நிஃப்டிலையும் 1000 பாயிண்ட் பக்கம் வந்து கேப் அப் வந்து காட்டுதுங்க. ஸோ அன்றைக்கி 1000 பாயிண்ட் கேப் டவுன் ஆனது, இன்றைக்கி அப்படியே 1000 பாயிண்ட் கேப் அப் ஆகுது. ஸோ ஆனால் எக்ஸாக்ட்லி 1000 பாயிண்ட் வருமானு தெரில. ஒரு 800 to 900 வந்து அப்ராக்சிமேட்லி இருக்குங்க. ஸோ மண்டே மார்னிங் எப்படி இருக்கோ அதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து டிசைட் பண்ணோம்.
ஸோ எனிவே ஒரு ரொம்ப பெரிய கேப் அப் தான். ஸோ நிறைய பேர் ஓவர் நைட்டில் புட்ஸை வாங்கி வச்சுருப்பாங்க நம்ம ரீட்டெயிலர்ஸ்லாம். ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் சொல்கிற கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இறங்கும்னு நப்பா செயலியும் எப்படியாவது பயங்கரமாக ஒரு கேம்பிளிங் மாதிரி பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற நப்பா செயலெல்லாம் நிறைய பேர் லட்சக்கணக்கிலலாம் ஓவர் ஆப்ஷன் பையிங் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ இன்னும் அந்த மாதிரி இதெல்லாம் நடந்துட்டு தாங்க இருக்குது. ஏன்னா நான் பர்சனலி நிறைய பேரை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணவங்களோட நிலைமையை வந்து நினச்சி பாருங்கள் இப்போ என்ன இருக்கும் அப்படின்னு. ஆப்ஷன் பையர்ஸ் கூட பரவாயில்லைங்க, அந்த 50,000 1,00,000 தான் மேக்ஸிமம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் நிறைய கால் செல் வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்களோட நிலைமையை நினச்சாதாங்க பயமாக இருக்குது உண்மையிலேயே. ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் ஸோ லிட்ரலி கேபிட்டல்லாம் அப்படியே டோட்டலி வாஷ் அவுட் வந்து ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ்லாம் கேப் அப் ஆகிற மாதிரி இருந்தாலும் ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் லிட்ரலி இன்றைக்கி ஃபுல்லாக தூங்கவே மாட்டாங்க. நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஆரம்பிக்கிற வரை பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஓவர் நைட்டில் கால் வந்து ஷார்ட் பண்ணவங்க அப்புறம் புட் பை பண்ணவங்களாம். அதனால தான் இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சுக்காமல் ஓவராலாக ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ நிஃப்டிலையும் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குங்க வீக்லியில். அது வந்து மந்த்லியில் இன்னும் ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ மந்த்லியில் இன்னும் நம்மளோட 20 EMA வந்து பிரேக் பண்ணல, அது பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். லைட்டாக பிரேக் பண்ணுற மாதிரி பண்ணிச்சு, ஆனால் ஆல்ரெடி கொஞ்சம் ரெக்கவர் வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ கேப் அப்போ பார்க்குறப்ப அது வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி எங்கேயோ ஓப்பன் ஆக போகுதுங்க. ஸோ இந்த இஎம்ஐஸ் வந்து நான் இப்போ ரிமூவ் பண்ணுறேன். இந்த ட்ரெண்ட் லைன் தெரியுதுங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்கிற வரையும் கொஞ்சம் பேனிக் ஆகாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து நிஃப்டி மந்த்லி சார்ட்டுங்க. இந்த ட்ரெண்ட் லைன் கூடயே சேர்ந்து 20 EMA வந்து வரும். ஸோ ஒவ்வொரு டைமும் டச் பண்ணும்போது பாருங்கள் இந்த ட்ரெண்ட் லைனும் இஎம்ஐயும் சேர்ந்தே இருக்குது கொஞ்சம் பக்கம். ஸோ அதனால் ஒரு டீசெண்டான ரெக்கவரி வந்து இங்கே வர சான்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் இந்த டைம் வந்து நான் நிஃப்டி டெக்னிக்கல்ஸை வச்சு நம்பலாங்க. ஸோ யூஎஸ் மார்க்கெட்ஸோட டெக்னிக்கல்ஸ் வச்சு தான் ரொம்ப நம்பினா நம்ம வந்து மேலே போக சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத. ஸோ ஆனால் சத்தியமாக இவ்வளோ பெரிய அக்ரெசிவான ரெக்கவரி வந்து எதிர்பார்க்கல இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து. மேலே போவான், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஹை விக்ஸ் என்விரான்மெண்ட்டில் இது வந்து ரொம்ப ஒரு நார்மலான விஷயம் தான். ஸோ ஏன்னா யூஎஸ் விக்ஸ்லாம் 35-40 பக்கம் எங்கேயோ இருந்துச்சுங்க. நம்மளாவது 20 பக்கம் தான் இருக்கும். அவங்க வந்து நம்மளோட டபுள் மடங்கு இருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஈஸியாக 8-10% ரெக்கவரிலாம் ஈஸியாக ஆகும். நம்ம விக்ஸ் வந்து 20 பக்கம் தான் இருக்குது. அதனால் இந்த அளவுக்கு 8-10 ஆகாது. ஸோ நம்மளதில் மேக்ஸிமம் 4%, 5% வந்து மூவ் வந்து கொடுக்கும். ஸோ கேப் அப்பே 3% பக்கம் வந்து ஆக போகுது. ஸோ மேக்ஸிமம் போனால் 4-4.5 அந்த ரேஞ்சுக்கு வேணால் போகுங்க. ஸோ யூஎஸில் ஆன மாதிரி 8-10-12% ஆகும்னு நினைக்காதீங்க. அன்றைக்கி டவ் ஜோன்ஸ் வந்து 8% ஆயிருக்கு, S&P 500 வந்து 10% ஆயிருக்கு, நாஸ்டாக் வந்து 12% ஆயிருக்கு. அதே மாதிரி ஆகும் அப்படின்னு கனவு காணாதீங்க. அந்த விக்ஸ் வந்து ரொம்ப கூட. ஸோ நம்ம விக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவங்கள கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ இந்த விக்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த மாதிரி மூவ்ஸ் எவ்வளோ அக்ரெசிவாக இருக்கோ ஸோ அதுக்கெலாம் இந்த விக்ஸ் ஒரு மேஜரான ரீசனாக இருக்குது. நிறைய பேர் இந்தியா விக்ஸே தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அதில் என்ன மாதிரிலாம் பொட்டன்ஷியல் இருக்குது, அதனால் மார்க்கெட்டுக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்குது அப்படின்லாம் நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது. உங்களுக்கு அது தெரியாமல் இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. நான் இந்தியா விக்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து பண்ணியிருப்பேன். ஸோ அதுவும் கோவிட் டைமில் எப்படிலாம் கொடூரமாக விக்ஸ் ஏறிச்சு, அப்போ மார்க்கெட்லாம் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். நான் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ அடுத்தது என்னதுடா ஃபுல்லாக மேலே தானா? ஸோ இன்னும் இந்த சைக்கோ வந்து என்னெல்லாம் பண்ண காத்திருக்கான்னு தெரியலைங்க. மாற்றி நியூஸ் விட்டுட்டு இருக்கான். இது வந்து டெம்பரரியாக தான் பாஸ் பண்ணியிருக்கான் ஒரு 3 மாதத்துக்கு. அப்போ 3 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி டேரிஃப்ஸ் வந்து கண்டினியூ ஆக தானே போகுது. அப்போ திருப்பி என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்னு தெரில. ஸோ அப்போ அவங்களுக்கு மார்க்கெட்டை மேலே ஏற்றணும்னு மைண்டில் வச்சுருந்தா ஏற்றுவானுங்க. ஸோ இல்லை இறக்கி திருப்பியும் ஒரு சர்க்கஸ் ஷோ வந்து காட்டலாம் மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சேன்னா இறக்கி விட்டாலும் விடுவானுங்க. ஸோ அதனால் ஒரு 3 மாதத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி இவனுங்க ஏதாவது சம்பவம் பண்ணாலும் பண்ணுவாங்க. நான் இந்த டைம் ஏறுறதுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டி, எங்கேருந்து ஏறலாம் அப்படின்னு அனலைஸ் பண்ண மாதிரியும் இறங்குறதுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து அனலைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நம்ம எப்போவுமே 2 சைடு ஈக்குவலாக ப்ரிப்பேர் ஆகிருக்கணுங்க. இந்த பக்கம் தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸில் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதில் ஏறுற சைடுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டி அப்படின்னு நான் வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ இறங்குற சைடுக்கான பாசிபிலிட்டி பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் பேசலைங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயம் கிராஸ் ஓவர் நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து கிராஸ் ஓவர்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஆனால் வீக்லி டைம் ஃப்ரேமில் நான் வந்து காட்டல. வீக்லியில் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க. இது வந்து நிஃப்டி வீக்லி டைம் ஃப்ரேம். இப்போ நான் கேண்டில்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த இஎம்ஐஸ் மட்டும் வச்சுருக்க போகிறேன்.
அதுலேயும் 20-50 மட்டும்தாங்க வைக்க போகிறேன். 100-200 வந்து இந்த விஷயத்துக்கு தேவையில்லை. ஸோ 20-50 கிராஸ் ஓவர் தான் நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோலையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து டெய்லியில் பார்த்துருந்தோம், ஆனால் வீக்லியில் பார்க்கல. ஸோ வீக்லியில் என்ன நடந்திருக்குன்னா, கடந்த 25 வருஷமாக, அதாவது 2000லேருந்து இப்போ வர மொத்தமே ஒரு 5 to 6 டைம் தாங்க கிராஸ் ஓவர் வந்து நடந்திருக்கு. அதாவது ஒரு பேரிஷ் கிராஸ் ஓவர் வந்து நடந்துச்சுன்னா உடனே ஒரு புல்லிஷ் கிராஸ் ஓவர் வந்து நடக்கும். ஸோ இதை வந்து 1 அப்படின்னு வச்சுருந்தேன்னா மொத்தம் ஒரு 5-6 டைம் தாங்க நடந்திருக்கு. ஸோ ஒரு பேரிஷ் ஒரு புல்லிஷ், ஒரு பேரிஷ் ஒரு புல்லிஷ்னு மாறி மாறி தான் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது மொத்தம் ஒரு 11 டைம் தாங்க மாறி மாறி கிராஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த 11வது டைம் தாங்க இந்த கோவிட் கிராஷ் அப்போ நடந்துச்சு. கோவிட் கிராஷ் அப்போ ஒரு பேரிஷ் கிராஸ் ஓவர் வந்து நடந்துச்சு இந்த இடத்துல 2020 பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கிராஸ் ஓவர் வந்து வர்றதுக்கு, ஸோ இங்கே புல்லிஷ் கிராஸ் ஓவர் வந்ததுக்கப்புறம் தான் பாட்டம் வந்து 200% வந்து கன்ஃபார்ம் ஆகும். அதாவது வீக்லி டைம் ஃப்ரேமில், டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு 60-70% பக்கம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க கிராஸ் ஓவர் நல்லா ஆயிடுச்சுன்னா. ஆனால் வீக்லிலையும் அப்புறம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் 200% வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோவிட் டைமில் பாருங்கள், பேரிஷ் கிராஸ் ஓவர் நடந்துட்டு அப்புறம் புல்லிஷ் கிராஸ் ஓவர் ஆகிறதுக்கு எவ்வளோ மந்த்ஸ் வந்து எடுத்திருக்கு அப்படின்னு. மார்ச்சில் ஆனது, அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் இருக்குங்க, ஒரு 5 மாதம் வந்து ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் கிராஸ் ஓவர் வந்து நடக்கலைங்க. ஸோ அதை தான் சொன்னேன், கடந்த 25 வருஷத்தில் 11 டைம் தான் இந்த மொத்த கிராஸ் ஓவரே நடந்திருக்கு. இது 12வது டைம் இப்போது நடக்க போகிற மாதிரி ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 2022ல் பாருங்கள் ஒரு பேரிஷ் கிராஸ் ஓவர் நடத்த பார்த்தாங்க. நம்ம லாஸ்ட்டாக அந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரியே இங்கே எக்ஸாக்ட்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த கிராஸ் ஓவர்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கேங் வந்து ரொம்ப அக்ரெசிவாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது டெய்லியில் பார்த்த மாதிரியே இங்கே பாருங்கள், வீக்லியில் சூப்பராக இந்த கிராஸ் ஓவர் நடந்துடக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு டக்குன்னு புல்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்றிருப்பாங்க. ஸோ அதை கேண்டில்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கேண்டில்ஸ் நல்லா கீழே போயிட்டு, ஆனால் இங்கேருந்து ஏற்றியே ஆகணும்னு எப்படியோ ஏற்றுனாங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து ஏன் ஏற்றுறாங்க அப்படின்னா, இந்த கிராஸ் ஓவர் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சி டக்குன்னு அவசரமாக ஏற்றுவாங்க. ஸோ இங்கே தெரியுதுங்களா, பட்டு இப்படி சூப்பராக மேலே ஏறி இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி 2 வருஷம் பக்கத்தில் வரவே இல்லைங்க. ஸோ கோவிடுக்கு அப்புறம் இப்போ தான் 4 வருஷம் கழித்து இந்த கிராஸ் ஓவர் வந்து திருப்பி நடக்க போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஹிஸ்டாரிக்கலி பார்க்கும்போது கடந்த 25 வருஷத்தில் 3 to 4 இயர்ஸ் வந்து ஒன்ஸ் இந்த கிராஸ் ஓவர் வந்து நடந்திருக்குங்க. ஸோ அதனால் இந்த டைம் வந்து நடந்து 4 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறதுனால இந்த டைம் இந்த கிராஸ் ஓவர் வந்து கண்டிப்பாக நடக்க சான்ஸ் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் இப்போவும் நடக்கிறத பார்த்தோன்னா இந்த கிராஸ் ஓவர் நடக்க விடாமல் தூக்கி புல்ஸ் வந்து கொண்டு போகிற மாதிரி தெரியுது. 2022ல் ஆச்சுலாங்க. ஸோ கிராஸ் ஓவர் நடக்கிற டைமில் டக்குன்னு ஃபுல்லாக ஏற்றின மாதிரி. ஸோ அதே மாதிரி இப்போவும் கிராஸ் ஓவர் ஆகாமல் அப்படியே மேலே பக்கம் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ் நம்ம நாளைக்கு மார்க்கெட்டை பார்த்துட்டு அது இன்னும் 1 or 2 வீக்ஸ் அந்த வீக்லி கேண்டில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சஸ்டெயின் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். வீக்லி கேண்டில் வந்து இன்னும் நெக்ஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அப்படியே மேலே போகிற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த கிராஸ் ஓவர் அகைன் ஃபெயிலியர் ஆகி அப்சைட் வந்து போகுங்க. ஸோ அது வந்து ஒரு கிளியர் இண்டிகேஷனை காட்டும். ஸோ ஃபர்தராக நம்ம வந்து புல் மார்க்கெட்டுக்கு அப்படியே ரெஸ்யூம் ஆகும் அப்படின்னு. ஸோ அதனால தாங்க இறங்குறதுக்கும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அது நடந்துச்சுன்னா இதனால தான் இருக்கும். ஸோ இதை வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். இன்னொரு விஷயம், யூஎஸ் மார்க்கெட்ஸ் அகைன் நம்ம நிஃப்டி மாதிரியே 20 EMAலேருந்து ஏற்ற பார்த்துருக்கான். இப்போ பாருங்கள், ஸோ ஃபுல்லாக இறங்குனது அப்படியே பயங்கரமாக ஏற்றிட்டாங்க. ஸோ நாஸ்டாக் மட்டும் இல்லைங்க, S&Pயும் 20 EMAக்கு மேலேயே ஏறிட்டான், டவ் ஜோன்ஸும் 20 EMAக்கு மேலேயே போயிட்டான். ஆனால் அந்த கேப்பில் அவங்க 50 பக்கம் வர போயிட்டு வந்தாங்க. ஆனால் 50ல் எக்ஸாக்ட்லி டச் ஆகலை, ஆல்மோஸ்ட் பக்கத்தில் போயிட்டான், 95% பக்கம் வந்து தூரம் போயிட்டான். ஆனால் அதுக்கு முன்னாடியே டக்குன்னு ஏற்றிட்டாங்க. நான் 50 பட்டு ஏற்றுவான் அப்படின்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளோட ட்ரெண்ட் லைன் பட்டு ஏறிட்டான். ஸோ எனிவேஸ் மந்த்லி கேண்டில் க்ளோஸ் வந்து பார்ப்போம். இந்த 20 EMAக்கு மேலே தான் க்ளோஸ் ஆச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக திருப்பி வந்து ஃபர்தராக அப்படியே மெதுவாக மேலே போக வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஏற்றத்தை பார்த்து இன்னும் 100% நம்ம வந்து டக்குன்னு யோசிச்சிடக்கூடாது. மந்த்லி கேண்டில் க்ளோஸ் தாங்க எப்போவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ ஷார்ட் டைமில் பண்ணும்போது வீக்லி கேண்டில் க்ளோஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஷார்ட் டேர்மை விட இன்னும் லைட்டாக 2-3 months 4 months 5 monthsக்குலாம் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணுன்னா மந்த்லி கேண்டில் க்ளோஸ் வந்து இன்னும் இம்பார்ட்டன்ட். ஸோ டெம்பரரியாக அப்படி ஏறினாலும் மந்த்லி கேண்டில் க்ளோஸ் வந்து சம்டைம்ஸ் அப்படியே கீழே வந்து க்ளோசிங் வச்சுருவாங்க. ஸோ அதனால் இதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ நிஃப்டிக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா, இந்த இடத்துல ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்னு நான் வந்து நினச்சிருந்தேங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக இங்கே வருங்க, அப்போ ஷார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்லாம்
இந்த வாரமே நான் வந்து பேசி வச்சுருந்தேன். ஸோ ஆனால் பார்த்தேன்னா இந்த வாரமே வந்துடும் போல். ஸோ நாளைக்கு ஓப்பன் ஆகிறதே அது பக்கம் தாங்க ஓப்பன் ஆக போகுது. ஸோ ஒரு 800 பாயிண்ட்ஸ் அது மினிமம் கேப் அப்னா எக்ஸாக்ட்லி அது பக்கம் தாங்க ஓப்பன் ஆக போகுது. இந்த 2 இஎம்ஐஸும் வர்ற இடம் வந்து ஒரு சூப்பரான கான்ஃப்ளூயன்ஸ் அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அதே டைமில் அங்கே வந்து மந்த்லி சிபிஆரும் இருக்குங்க. ஸோ மந்த்லி சிபிஆர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மந்த்லி சிபிஆர் கூட இந்த மாதிரி ஒரு பயங்கரமான 2 வீக்லியில் இஎம்ஐஸ் வந்து கான்ஃப்ளூயன்ஸ் வருது 2050. ஸோ அதனால் இந்த 23,230 பக்கத்தில் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே கண்டிப்பாக ஒரு வீக்னஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தோம். ஆனால் இப்போ இருக்கிற நியூஸை பார்த்தா தான் பயமாக இருக்குது. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்கவே முடியல. ஸோ ஆனால் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த இடம் பக்கமோ இல்லை இதுக்கு ஸ்லைட்லி ஒரு 50-100 பாயிண்ட் கீழே வந்து ஓப்பன் ஆச்சுன்னு வைங்களேன், அதாவது இதுக்கு மேலே ஓப்பன் ஆகாமல் இந்த இடத்துலையோ இல்லை அதுக்கு கீழேயோ ஓப்பன் ஆச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு டெம்பரரியாக ஒரு வீக்னஸ் வந்து வர சான்ஸ் இருக்குங்க. ஸோ அப்போது உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் அந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தைரியமாக இந்த இடத்துல வந்து ஷார்ட் ட்ரை பண்ணலாம். ஸோ இதை தாண்டி ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் வச்சு இன்னும் அடுத்த வீக்லி கேண்டில் க்ளோஸும் இதுக்கு மேலே போயிடுச்சுன்னு வைங்களேன், ஸோ அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் வந்து இருக்குங்க. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 90 டேஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ட்ரம்ப் சைக்கோ திருப்பி டேரிஃப்ஸ்க்கு என்ன சொல்கிறான், என்ன நியூஸ் விடுறான் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நாளைக்கு இந்தியா விக்ஸும் எவ்வளோ கூல் ஆஃப் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து முடிவு பண்ணுவோம். ஸோ இனி எப்படி இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் யாராவது கால் செல் பண்ணி வச்சுருந்தாலோ இல்லை புட் பை பண்ணி வச்சுருந்தாலோ கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆனால் பயங்கர அக்ரஸிவான ஒரு ரிஸ்கியான பொசிஷன்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களோட ஃபீலிங்ஸ் எவ்வளோ கொடூரமாக இருக்கும் அப்படின்னு என்னால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நானும் ஒரு காலத்தில் பயங்கர ஹியூஜான பொசிஷன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் எஸ்பெஷலி செல்லிங்கில். ஸோ கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும்போது தூக்கமே வராது. ஸோ பயங்கர ரிஸ்கியான பொசிஷனாக இருந்து இவ்வளோ ஹியூஜான கேப்பும் ஆச்சுன்னா அது எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஸோ அந்த மாதிரி யாராவது பொசிஷன்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். யாராவது புல்லிஷ் பொசிஷன்ஸ் எடுத்திருந்தாலும் நீங்கள் வந்து ஹாப்பியாக அதை வந்து ஷேர் பண்ணலாம். உங்களோட கருத்து என்ன, இனி ஃபர்தராக மேலே போகுமா இல்லை திருப்பி 90 டேஸ் கழிச்சு திருப்பி அந்த சைக்கோ வந்து ஏதாவது பண்ணி இறக்கி விடுவானா, என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் உங்களோட வியூஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.